Tally Erp9ல லெட்ஜர் கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து லெட்ஜர் கிரியேஷன் எதுக்கு பண்ணுறாங்க, இது கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னா இது கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். ஒரு பில்டிங்க்கு எப்படி பேஸ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டனோ அந்த மாதிரி டேலியில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம லெட்ஜர் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இந்த லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறதுல வந்து நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா வவுச்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுல வந்து கண்டிப்பாக மிஸ்டேக் ஆகும். ஸோ லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது நம்ம ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும். இப்போ லெட்ஜர் க்ரியேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் லெட்ஜரில் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லெட்ஜர் க்ரியேஷனில் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. நான் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ எதெல்லாம் கம்பல்சரி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது வந்து பர்ச்சேஸ் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும். எதுக்காக பர்ச்சேஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் கூட அது கண்டிப்பாக பர்ச்சேஸ்ன்றதும் சேல்ஸுன்றதும் கம்பல்சரி இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அண்ட் சேம் வந்து சேல்ஸும் பண்ணணும். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் சேல்ஸ் அப்படின்றது வந்து நம்ம லெட்ஜர் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி ஆகணும். இது இல்லாமல் நம்ம வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அண்ட் சன்ட்ரி டெப்டார்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னால் யார், சன்ட்ரி டெப்டார்ஸ்னால் யார்? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னால் யார், சன்ட்ரி டெப்டார்ஸ்னால் யாருன்னு பார்க்கலாம். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் சூப்பர் மார்க்கெட் நம்ம ஓன் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா யாருன்னா நமக்கு கடன் தரவங்க, நம்ம யார்கிட்ட கடன் வாங்குகிறோம், ப்ராடக்ட்ஸ் யார்கிட்ட நம்ம வாங்குகிறோம் அப்படின்றவங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கிட்டேருந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சேம் நம்ம சன்ட்ரி டெப்டார்ஸ் கிட்ட நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கிட்ட ஏன் நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து கேஷ் கொடுத்து வாங்க மாட்டோம். ப்ராடக்டை ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கான ப்ராடக்டை வந்து நம்ம உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம கடன் வாங்குகிறோம், ப்ராடக்ட்ஸை கடனாக வாங்குறதுனால நமக்கு கடன் தரவங்கள கிரெடிட்டார்ஸ், நம்மக்கிட்டேருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறவங்கள வந்து நம்ம டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் வந்து நம்ம சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அண்ட் சன்ட்ரி டெப்டார்ஸ் கிட்ட சேல்ஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு பேரும் நம்ம கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னால் நம்ம டேரெக்டாக கிரெடிட்டார்ஸ்ன்னு டைப் பண்ண முடியாது. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் நம்ம யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அந்த கம்பெனியோட நேம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கம்பெனியோட நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிள் வந்து ஏபிசி ட்ரேட் கம்பெனி நான் கொடுக்குறேன். ஏபிசி ட்ரேட் கம்பெனி நான் ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்துட்டு என்எஸ் குட்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு கம்பெனி தான் என்னோட கிரெடிட்டார்ஸ். இந்த ரெண்டு கம்பெனிஸ் கிட்டேருந்து தான் நான் ப்ராடக்ட்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அண்ட் நான் சேல்ஸ் பண்ண போகிறது வந்து சன்ட்ரி டெப்டார்ஸ் கிட்ட சேல்ஸ் பண்ண போகிறேன். நான் சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யார் எடுத்திருக்கேன்னா ஆர்கே ட்ரேடர்ஸ் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி அண்ட் தென் எஸ்வி அண்ட் கோ. இந்த ரெண்டு கம்பெனிக்கிட்ட நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் டெப்டார்ஸ் யாருன்னு பார்த்தாச்சு. அண்ட் இப்போ நம்ம அடுத்து வேறு என்ன க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ஒன்று கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் எதுக்காக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேஷில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் இப்போ மோஸ்ட்டாக நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். பேங்க்கில் வந்து நான் இப்போ எஸ்பிஐன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் இன்புட் டேக்ஸ் அவுட்புட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம டேக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த இன்புட் டேக்ஸ் அவுட்புட் டேக்ஸ் எதுக்காக போடுறாங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இன்புட் டேக்ஸ்னால் என்ன, அவுட்புட் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இன்புட் டேக்ஸ்னால் என்ன,
இன்புட் டேக்ஸ் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் சரி, ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணணும்னாலும் சரி, டேக்ஸ் கம்பல்சரி. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம பே பண்ணக்கூடிய டேக்ஸ், அதை தான் வந்து நம்ம இன்புட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இன்புட் டேக்ஸ்னால் வந்து நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம பே பண்ணக்கூடிய டேக்ஸை இன்புட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் சேம் நம்ம என்னென்னா, நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிற டேக்ஸ் வந்து அவுட்புட் டேக்ஸ். ஸோ இந்த 2 டேக்ஸ் கம்பல்சரியாக நம்ம பண்ணணும். அண்ட் வேறு என்ன க்ரியேட் பண்ணணும்னா, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்னென்னா, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். இதில் தான் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் சேல்ஸ் இது மூலிமா நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு நம்ம ஆஃபீஸில் உள்ள எக்ஸ்பென்சஸை நம்ம பே பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பென்சஸில் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் பேசிக்காக ஒரு 3 எக்ஸ்பென்சஸ் எடுத்திருக்கேன். என்னென்னா, ரெண்ட்டு அண்ட் இபி, தென் பிரிண்டிங் ஸ்டேஷ்னரி. இந்த 3 எக்ஸ்பென்சஸ் நம்ம எடுத்திருக்கேன். சரி, இது ஓகே. இதை வச்சு நம்ம எப்படி டேலியில் இதை ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். டேலியில் நான் இப்போ சாண்டல் இன்ஃபோ அப்படின்ற ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ எப்படி லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கேட்வே ஆஃப் டேலி, இதை தான் வந்து நம்ம டேலி ஓப்பன் பண்ணும்போது வரக்கூடிய ஃப்ரண்ட் ஸ்க்ரீன். இதில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், அதில் லெட்ஜர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லெட்ஜர்ஸ்குள்ளே போனீங்கன்னா க்ரியேட், டிஸ்பிளே, ஆல்டர் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து சிங்கிள் லெட்ஜர், மல்டிபிள் லெட்ஜர் 2 டைப்ஸ் இருக்குது. நம்ம சிங்கிள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? சிங்கிள் லெட்ஜரில் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த க்ரியேட் கிளிக் பண்ணனா இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம என்ன லெட்ஜர் க்ரியேட் பண்ணணுமோ இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்கேப் கொடுத்திங்கன்னா பேக் போகும். தென் டிஸ்பிளேயில் போயிட்டு நம்ம என்டர் கொடுத்தோம்னா இதில் ஆல்ரெடி என்னென்ன லெட்ஜர்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து டிஃபால்ட்டாக நம்ம எந்த கம்பெனி ஓப்பன் பண்ணோனாலும் கேஷ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டிஃபால்ட்டாக அதுவாக லெட்ஜர்ஸில் இருக்கும். ஸோ அதை நம்ம க்ரியேட் பண்ண வேண்டாம். அது இல்லாமல் நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் ஆல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ண லெட்ஜர் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே போய்ட்டு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ க்ரியேட்டில் போய்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம், பர்ச்சேஸ் நேம் ஆஃப் த லெட்ஜரில் வந்து நம்ம பர்ச்சேஸ்னு டைப் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் டைப் பண்ணியாச்சு. இப்போ என்டர். இங்கே அலைஸ் இருக்கிறது இல்லைங்களா, இப்போ அந்த பர்ச்சேஸ் அந்த நேமுக்கு வந்து வேறு ஏதாச்சும் நேம் இருந்துச்சுன்னா நம்ம புரியாமல் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே அண்டர் சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அண்டர் எதுக்காக சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நேமில் வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம டைப் பண்ணுறோம். அண்டரில் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறது தான் சிஸ்டமோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறோம். இப்போ இந்த நேமில் வந்து நம்ம பர்ச்சேஸ் ஸ்பெல்லிங் தப்பாக கூட நம்ம டைப் பண்ணியிருக்கலாம். அது சிஸ்டம் அக்செப்ட் பண்ணணும். ஸோ நம்ம கரெக்டான ஸ்பெல்லிங்கில் நம்ம கொடுக்கும்போது அது அண்டரில் நம்ம சிஸ்டமில் சாஃப்ட்வேரில் இருக்க மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து இன்வென்ட்ரி வேல்யூஸ் எஃபெக்டர் அங்கே எஸ் இருக்குது. ஓகே, அப்படியே வச்சுட்டு இங்கே வந்து ஸ்டாச்சுட்டரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து நம்ம அப்ளிகபிள் ஜிஎஸ்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்ளிகபிள் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்னும் நம்ம வந்து டைப் ஆஃப் சப்ளை வந்து சர்வீஸ் எடுத்துருக்கோம். கூட்ஸும் இருக்குது. கூட்ஸ் எடுத்து இப்போ வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுனால நம்ம கூட்ஸ் எடுத்துக்கலாம். சர்வீஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னா, அந்த ஸ்கூல், காலேஜஸ், இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து ப்ராடக்ட் சம்மந்தம் இல்லாதது நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நம்ம சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கூட்ஸ், நம்ம சூப்பர் மார்க்கெட் எக்ஸாம்பிள் சொன்னதுனால நான் கூட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மெயிலிங் டீட்டெயில்ஸில் வந்து நேம், அட்ரஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து பர்ச்சேஸ்க்கு நம்ம தேவைப்படாது. கிரெடிட்டார்ஸ், டெப்டார்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படியே என்டர் கொடுத்துக்கலாம். இங்கே அக்செப்ட் கேட்கும். அக்செப்ட் வந்து நம்ம எஸ் கொடுத்தோன்னா அக்செப்ட் ஆகிடும். ஸோ பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேல்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். சேல்ஸ் அக்கௌண்ட்டும் சேம் தான். இங்கே அண்டரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சேல்ஸ் அக்கௌண்ட் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? மற்றபடி சேம் தான், வேறு எந்த ஆப்ஷனுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ அப்படியே என்டர் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன சொன்னேன், அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்.
sundry creditors and sundry debtors create பண்ண போகிறோம். sundry creditorsனா யார்? நம்ம கடன் வாங்குறவங்க, யார்கிட்டேருந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோமோ, நமக்கு கடன் தராங்களோ அவங்கள sundry creditors. நம்ம கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, நம்ம சேல்ஸ் பண்ணுறவங்க டெட்டாஸ் சொல்கிறோம். சரி, நான் sundry creditorsல ஏபிசி ட்ரேட் கம்பெனி அண்ட் என்எஸ் குட்ஸ் இப்போ நம்ம டைப் பண்ணலாம். இங்கே வந்துட்டு ஏபிசி ட்ரேட் கம்பெனி டைப் பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு அண்டரில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஏபிசி ட்ரேட் கம்பெனின்றது வந்து ஒரு கம்பெனி நமக்கு தெரியும். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிரெடிட்டாஸ். ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருந்தால் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் கிரெடிட்டாஸ். இங்கே அண்டரில் வந்து நம்ம சண்டே கிரெடிட்டாஸ் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். இங்கே வந்து எல்லா ஆப்ஷனுமே நம்ம எதுவுமே மாற்ற வேணாம். இங்கே மெயிலிங் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மெயிலிங் டீட்டெயில்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேமில் வந்து ஏபிசி ட்ரேட் கம்பெனி ஆல்ரெடி வந்துடுச்சு. அந்த கம்பெனியோட அட்ரஸ் என்ன அட்ரஸோ நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் போடல, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது போட்டுக்கலாம். அவங்களோட கண்ட்ரி, ஸ்டேட்டு அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் சேமஸ் வந்து டேக்ஸ் டீட்டெயில்ஸும் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது போட்டுக்கலாம். தென் அப்புறம் வந்து நான் என்எஸ் குட்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். என்எஸ் குட்ஸ் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிஆர் அப்படின்னு போட்டுக்கலாம். சிஆர் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிஸ்ட் ஆஃப் லெஜர்ஸ் டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது இது வந்து கிரெடிட்டாரா டெட்டாரா நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து கிரெடிட்டார்ஸ் கம்பெனியை நம்ம சிஆர்னும், டெட்டார்ஸ் கம்பெனியை நம்ம டிஆர்னும் நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்றதுனால நான் எந்த ஆப்ஷனுமே நான் மாற்றலை. ஸோ அப்படியே எல்லாத்தையுமே அக்செப்ட் கொடுக்குறேன். அக்செப்ட். ஓகே. தென் வந்து சன்ட்ரி டெட்டாஸ். சன்ட்ரி டெட்டாஸில் வந்து ஆர்கே ட்ரேடர்ஸ், இவங்க வந்து யாருன்னா டெட்டாஸ். ஸோ டிஆர் போட்டிருக்கேன். இங்கே அண்டரில் வந்து நம்ம சன்ட்ரி டெட்டாஸ்ன்னு செலக்ட் பண்ணி எடுக்கணும். மற்றபடி எந்த ஆப்ஷன்ஸுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம், அக்செப்ட் கொடுத்துக்கலாம். தென் இன்னொரு கம்பெனி வந்து எஸ்வி அண்ட் கோ. இவங்களும் என்னோடய டெட்டாரு. ஸோ நான் டெட்டா டிஆர் போட்டுக்கிறேன். மற்றபடி எல்லாத்துக்கும் என்டர் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சன்ட்ரி கிரெடிட்டாஸ் டெப்டாஸ் ரெண்டுமே நம்ம டைப் பண்ணியாச்சு, லெட்ஜர் க்ரியேட் பண்ணியாச்சு. தென் நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நான் எஸ்பிஐ பேங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்பிஐ பேங்க்கில் நம்ம பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே நேம் ஆஃப் த லெஜரில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எஸ்பிஐன்னு போடுறேன். ஓகேங்களா? இப்போது எஸ்பிஐ அப்படின்றது வந்து பேங்க்குன்றது நமக்கு தெரியும். சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம என்ன பண்ணணும்னா அண்டரில் அது பேங்க்கு அப்படின்றதுனால பி ப்ரெஸ் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பேங்க்கோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குது. நம்ம அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர், தென் பேங்க் நேம், பேங்க் பிரான்ச் இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். இது டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் தென் பேங்க் கான்ஃபிகரேஷன் இருக்குது இல்லைங்களா? இங்கே வந்து செக் புக்ஸ், செக் பிரிண்டிங் இதெல்லாம் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ்க்காக கேட்டிருக்காங்க. தென் பேங்க்கோட அட்ரஸ் வந்து இந்த பக்கம் கேட்டிருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடில். அந்த அட்ரஸும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இக்னோர் பண்ணுறேன். ஸோ அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ், அவுட்புட் டேக்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இன்புட் டேக்ஸ், அவுட்புட் டேக்ஸ் வந்து லெஜரில் க்ரியேட் பண்ண போகிறோம். இன்புட் டேக்ஸ்னால் என்னென்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம பே பண்ணக்கூடிய டேக்ஸ் வந்து இன்புட் டேக்ஸ். ஸோ இன்புட் டேக்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். இன்புட் டேக்ஸ் வந்து அண்டரில் என்ன செலக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற டேக்ஸ் வந்து ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து சென்ட்ரல் டேக்ஸும் இருக்குது, ஸ்டேட் டேக்ஸும் இருக்குது. நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். நான் எக்ஸாம்பிளுக்கு சென்ட்ரல் டேக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கேல்குலேஷன் இருக்குல்ல, இதில் தான் வந்து நம்ம டேக்ஸோட பர்சன்டேஜ் போட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5%, 15%, நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கான பர்சன்டேஜை நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் 5% போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இங்கே வந்து ரவுண்டிங் மெத்தட் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். மற்றபடி நோ இன்ஃபர்மேஷன் நம்ம அக்செப்ட் கொடுத்துக்கலாம். சேம் வந்து அதே மாதிரி நம்ம அவுட்புட் டேக்ஸ் டைப் பண்ண போகிறோம்.
அவுட்புட் டேக்ஸ் எதுக்காகனா நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நம்மளோட டேட்டாஸ் கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸ் வந்து அவுட்புட் டேக்ஸ். இதுவும் அண்டரில் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் வரும். இங்கே ஜிஎஸ்டி செலக்ட் பண்ண போகிறோம். சென்ட்ரல் டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து 5% கொடுத்துக்கிறேன். மற்றதெல்லாம் சேம் அக்செப்ட். ஓகேங்களா? இப்போ இந்த இன்புட் டேக்ஸ் அவுட்புட் டேக்ஸ் முடிஞ்சிடுச்சு. தென் நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஆஃபீஸோட மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிற எக்ஸ்பென்சஸ். இதில் வந்து ரெண்ட் இருக்குது. இந்த ரெண்ட் வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளோட ஆஃபீஸ் நம்மளோட சூப்பர் மார்க்கெட் வந்து ஓனாக இருந்தால் நம்ம ரெண்ட் பே பண்ண வேண்டிய கிடையாது. ஒருவேளை நம்ம ரெண்டடாக இருந்தால் நம்ம ரெண்ட்டு கொடுக்கணும். ஸோ அது எக்ஸ்பென்சஸ். அதனால நம்ம ரெண்ட்டு போட்டுக்கலாம். ரெண்ட் போட்டிருக்கேன். இங்கே அண்டரில் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதை செலக்ட் பண்ணி எடுக்கணும். இங்கே இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் எஃபெக்டட் வந்து நோ தான். இதனால் வந்து இன்வென்ட்ரி ஸ்டாக் என்னமோ அஃபெக்ட் ஆகாது. ஸோ டைப் ஆஃப் லெஜரும் வந்து நாட் அப்ளிகபிள். மற்றபடி ஜிஎஸ்டியெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் நாட் அப்ளிகபிள் கொடுக்குறேன். மற்றபடி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ரெண்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபி பில் கொடுத்துருக்கேன். தென் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி கொடுத்துருக்கேன். இபி பில் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கண்டிப்பாக இபி சார்ஜஸ் இருக்கும். ஸோ நம்ம இபி பில் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். மற்றபடி எந்த இன்ஃபர்மேஷன் நான் இக்னோர் பண்ணுறேன். ஸோ அக்செப்ட் கொடுக்குறேன். தென் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. இந்த பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி எதுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். ஏதாச்சும் ப்ராடக்ட்டு ஆஃபர்ஸ்க்கெல்லாம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பேம்ப்ளெட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்டிங் தேவைப்படும். ஸோ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி நான் எக்ஸ்பென்சஸ் எடுத்திருக்கேன். இதுவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டு நான் மற்றதெல்லாம் சேம்ன்றதுனால அப்படியே அக்செப்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் வந்து இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ்னால் நான் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஒவ்வொருத்தர் ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்னென்ன அடிஷ்னலாக தேவையோ அது இந்த லெஜர் க்ரியேஷனில் வந்து நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கலாம்.